கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பீஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தத்தளிப்பின் பாத்திரத்தை குறித்து பார்ப்போமா? ஏசாயா 51 அதிகாரம் 22 வசனத்தில், ஆகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்கிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் இருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். தத்தளிப்பின் பாத்திரம் என்ன, உக்கிரத்தின் வண்டல்கள் என்றால் என்ன என்று நாம் பார்ப்போமேயானால், தத்தளிப்பின் பாத்திரம் அதாவது நமக்கு கஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் வரும்போது நம்முடைய இருதயமானது தத்தளிக்கும். என்ன செய்ய அப்படின்னு நம்ம தத்தளிக்கிறதான். பாத்திரம் என்பது ஒரு நாடகத்துல அநேக பாத்திரங்கள் நடிப்பாங்க, அதாவது மனிதர்கள். அப்ப மனிதர்களாகிய நாம பாடுகளின் நிமித்தமாக வேதனைப்படுவதுதான் தத்தளிப்பின் பாத்திரமாக சொல்லப்படுகிறது. நம்மிடத்திலிருந்து அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை எடுத்து போடும் பொழுது, வண்டல்ங்கிறது களிமண் போன்ற ஒரு படிதல், அதாவது ஆறு வெள்ளம் போன்று தண்ணீர் அடித்து கொண்டு வரும் பொழுது அது கலங்கிய நீராக, வண்டல் மண் படிந்து கலங்கிய நீராக காணப்படும். அதை நாம நம்முடைய வேதனை நிமித்தமாக நம்ம குடிக்கிறது, அந்த தண்ணீர் கலங்கியது போல காணப்படும். அதைத்தான் அந்த இடத்துல வண்டல்களை குடியாதிருப்பாய்னு சொல்லப்பட்டிருக்கிறது. தத்தளிப்பு ஏற்படும் பொழுது நம்முடைய மனமானது அலைபாயும், என்ன செய்வோன்னு தவிப்போம். இந்த தவிப்பை தான் இந்த இடத்துல கர்த்தர் ஆண்டவர் நமக்காக வழக்காடுகிறவராக உன்னிலிருந்து நீக்கி போடுவேன்னு சொல்றாரு. எப்படியாக என்று பார்ப்போமானால், இந்த தத்தளிப்பு வரும்பொழுது நாம் எப்படி காணப்படுவோம் என்று எரேமியா 30:5 என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த தத்தளிப்பு காணப்படும் பொழுது திகிலும் பயமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு திகிலும் பயமும் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால், இந்த தத்தளிப்பு நம்மை விட்டு நீங்க நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். இந்த வேதாகமத்துல யாத்திராகமம் 14 அதிகாரத்துல இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எகிப்துல 430 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்றாங்க. அங்க அடிமைத்தனத்துல பயங்கரமா அந்த ஜனங்கள் துன்பப்படுத்தப்பட்டவங்களாக காணப்படுறாங்க. ஆண்டவர் மோசேயை அவங்களை வழிநடத்த சொல்லி எகிப்து பார்வோன்ட்டு அவங்க பேசி கடைசியாக என்ன செய்யறாங்க, எகிப்தை விட்டு கடந்து கானான் தேசத்துக்கு பிரவேசிக்கிறதுக்காக மோசே வழிநடத்திட்டு வராரு. இந்த வழிநடத்திட்டு வர அந்த கடைசியா அவங்க கடந்து வர்ற நேரம் பார்வோனுடைய மனம் கடினப்பட்டு, இவங்க இப்படி நமக்கு அடிமையா இவ்வளவு தூரம் வேலை பார்த்தவங்க நம்மளை விட்டு போனா நம்முடைய தேசத்தை நம்ம எப்படி வலுப்படுத்துவதுன்னு சொல்லி பின்னாலேயே அவன் ரதங்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு அவனுடைய சேனை வீரர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு பின்தொடர்ந்து வரான். அப்போ செங்கடல்ல நிக்கிறாங்க. கத்தடத்துல இஸ்ரவேல் ஜனங்க முறையிடுறாங்க. மீண்டுமாக மோசேன்ற என்ன சொல்றாங்க, அங்க எய்த்துல பிரேதகுழி இல்லையா, இங்க கூட்டு வந்தேன்னு சொல்லி முறையிட்டு வருத்தப்படுறவங்களாக காணப்படும் பொழுது மோசே ஆண்டவரிடத்துல முறையிடுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை அந்த சமுத்திரத்துல நீட்டுங்காரு. நீட்டவும் சமுத்திரம் தாமுழுது கீழ்காற்றினால் என்ன செய்கிறது, 2 புறமும் ஒதுங்குகிறது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வராங்க, அவங்களுடைய வலதுபுறமும் இடதுபுறமும் மதில் போல இந்த செங்கடல் நிற்கிறது. மக்கள் அப்படியே கடந்து வராங்க. வரும் பொழுது சற்றே பின்னிட்டு திரும்பி பார்க்கறாங்க. எய்த்து பார்வோன் அவனுடைய ரதங்களோடு பின்னால் தொடர்ந்து வரான். உடனே இவங்களுக்கு ரொம்ப வேதனை ஆகிருது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையிடம் முறையிடவும் ஆண்டவர்கிட்ட மோசை முறையிடுறான். திரும்பவும் இவங்க கடந்து வந்த பிறகு அந்த கோலை சமுத்திரத்துல நீட்டும் பொழுது அவங்க பார்வோன், அவங்க ரதங்கள், அவங்களுடைய சேனைகள் எல்லாம் கடந்து வந்தது எல்லாம் என்ன செஞ்சுது, மீண்டுமாக கீழ்காற்று வீசப்பட்டு அவங்க எல்லாரும் அந்த சமுத்திரத்துல அமிழ்ந்து போனாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த செங்கடலை கடந்து வரும்போது, நாங்க எய்த்துல பிரேதக்குழி இல்லாமலாம் நாங்க எங்களுக்கு அழைத்து வந்தேன்னு சொல்லி அவ்வளவாய் தத்தளித்தாங்க. அந்த தத்தளிப்பின் பாத்திரம், அந்த வம்சம், இஸ்ரவேல் வம்சமே பாதுகாக்கத்தக்கதாக ஆண்டவர் மோசேயின் சத்தத்தை கேட்டவராக அந்த சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்து அவருடைய பயம், திகில், அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கத்தக்கதாக தேவன் அவர்களுக்கு மனம் இறங்கினார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில இந்த செங்கடலை போன்ற எத்தனையோ பாடுகள் நமக்கு ஏற்படலாம், பயம் ஏற்படலாம், பண கஷ்டங்கள் ஏற்படலாம், வியாதி ஏற்படலாம். இந்த வியாதி நிமித்தமாக நான் மரித்து போயிடுவேன், என்னுடைய சொந்த அணுகுமுறை என்னை விட்டு கடந்து போய்விடுமே என்று சொல்லி நாம் கலங்கி நிற்கும் போதெல்லாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமேனால், செங்கடலை 2ஆக பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தியவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா தத்தளிப்பின் பாத்திரத்தை, நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்மை விட்டு நீக்குகிறவராக அவர் நமக்கு
காணப்படுவார். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி இவ்வாறாக காணப்பட்டார். அதாவது தன்னுடைய மருமகளை தன்னுடைய வீட்டுல வாழ விடாம செய்தாங்க. அதே காரியம் அவங்களுக்கு முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுங்கிற மாதிரி அவங்களுடைய மகளும் அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிப்பட்டு, எப்படி இவங்க அந்த காரியத்துல அவங்க அந்த பிள்ளைக்கு தத்தளிப்பு கொடுக்காம இருந்திருந்தா இவங்க மகளுக்கே தத்தளிப்பு வரக்கூடிய, அதாவது செய்தார் வினை செய்தாரே சேருங்கும் போதே நம்ம என்ன தவறு செய்தோமோ என்ன கஷ்டங்களை மற்றவர்களுக்கோ அது நமக்கே வந்துடும். ஆண்டவர் இப்படியாக தான் நமக்கு எதிராக எத்தனையோ பாடுகள் எத்தனையோ இன்னல்கள் துன்பங்களை யாராவது கொண்டு வந்தா அவங்களுக்கே அவர் திருப்பி வரும்படியா செய்து அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும் சொன்னபடி நாம ஆண்டவரை தேடும் பொழுது அவர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்கிறவராக காணப்படுவார். அதனால நாம மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தத்தளிப்பை கொடுக்கிற பிள்ளைகளாக காணப்படக்கூடாது. அப்படி கொடுப்பேனால் அந்த தத்தளிப்பு மீண்டுமாக நம்மிடத்திலே அது திரும்ப வந்து நம்மை வேதனைப்படுத்துவதாக காணப்படும். புதிய ஏற்பாட்டிலும் கூட லூக்கா 7:11-16 வரை இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமி அவருடைய சீசர்களோடு வெகு ஜனங்களோடு நாயனூருக்கு போகிறாரு. இப்படி நாயனூருக்கு வாசல் அண்டு அவர் வரும் பொழுது மரித்தவன் ஒருவனை பாடையில் சுமந்து வெகு ஜனங்கள் வருகிறதை பார்க்கிறார். அப்படின்னாலே ஒரு தாய் அழுது கொண்டே வர்றாங்க. அந்த தாயானவள் ஒரு விதவையாகவும் காணப்படுகிறாள். அவளுக்கு இந்த ஒரே ஒரு மகன் தான் இருக்கிறான். அது நிமித்தமாக அவள் என்ன செய்யறா, மிகுந்த கண்ணீர் விட்டு அழுகிறவளாக காணப்படும் பொழுது ஆண்டவர் அவளை பார்க்கிறார். அவள் மீது மனதுருகி அழாதே அப்படின்னு சொல்றாரு. சொன்னதோடு மாத்திரமல்ல, பாடை கிட்ட வாராரு, பாடையை தொடுதாரு. பாடையை சுமந்துட்டு வந்தவங்க அப்படியே நின்றுறாங்க. உடனே அவன் நடித்து போனவனை பார்த்து வாலிபனே எழுந்திருங்கிறாரு. அவன் எழுந்து உட்கார்ந்து பேசுகிறவனாக காணப்பட்டான். அவனை அவனுடைய தாயிடத்துல ஒப்பு கொடுத்தார். ஒரு விதவையின் கண்ணீர், ஒரு விதவையுடைய தத்தளிப்பு ஆண்டவர் பார்க்கிறவராக பார்த்து சும்மா இருக்கவில்லை, அவனை உயிரோடு எழுப்பி அவளுடைய கரத்துல கொடுக்கிறவராக காணப்பட்டார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில கண்ணீரோடு உபவாசத்தோடு ஆண்டோடு சமூகத்துல காணப்படும் பொழுது எப்பேற்பட்ட தத்தளிப்பு, எப்பேற்பட்ட கஷ்டம், பாடு, வியாதி எதுவாய் இருந்தாலும் அவர் நமக்கு நம்முடைய கண்ணீரை, நம்முடைய அங்கலாய்ப்பை அவர் காண்கிறவராக கேட்கிறவராக இருந்து நமக்கு விடுதலை தருகிறவராக, நமக்கு பூரண சமாதானம் தருகிறவராக காணப்படுகிறார். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீக்கி போடுகிறேன் என்று சொல்லுகிற நமது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கும் பயப்படாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்துல இன்னும் ஒருபடி முன்னேறி செல்கிறவர்களாக, அவருடைய வேத வசனத்தை கற்றுக்கொள்கிறவர்களாக, தியானிப்பவர்களாக காணப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற அருமையான தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியால், எங்களுடைய தத்தளிப்பை நீர் நீக்குகிறபடியால் உனக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எப்படியாக ஒரு விதவை தாயின் கண்ணீரை அப்பா நீர் கண்டு அவளுக்கு அவருடைய மரித்த மகனை அவளுக்கு உயிரோடு கொடுத்தீரு. அதுபோல ராஜா, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட மரித்து போன எத்தனையோ காரியங்கள் உண்டு ராஜா. ஆனாலும் சுவாமி, நீர் எங்களோடு வாசம் பண்ணுவீரே, ஆனால் நாங்கள் எந்த சஞ்சலத்துக்கு உட்படாதவர்களாக சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணுவீரப்பா. அப்படிப்பட்ட கிருபையை நீ தரப்போகிறதற்காக நன்றி ராஜா. செங்கடலை பிளந்தவர் அப்பா, என்னுடைய வாழ்க்கையிலும் செங்கடல் போன்ற எத்தனையோ பாடுகள் பிரச்சனைகள் காணப்பட்டாலும் அவை எல்லாவற்றையும் நீ நீக்கி எங்களுக்கு சமாதானத்தை தரப்போகிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாட்களிலாவது எங்களோடு நீரப்பா உடைய மெல்லிய சத்தத்தினால் பேசி எங்களை வழிநடத்தும். நமக்குள்ளாக இன்னும் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.